நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்துடைய கோல்டன் ஸ்பேரோ பாடல் அறிவிப்பு போஸ்டர்ல பாத்தீங்கன்னா மடி சேரி கட்டி காலில் ஷூ கண்ணில் கூலிங் கிளாஸ் என கூலான மாமியாக போஸ் கொடுத்திருக்காங்க பிரியங்கா மோகன் அவர்கள். நண்பர் தனுஷ் அவர்களுக்காக இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. மேலும் கோல்டன் ஸ்பேரோ குறித்து தனுஷ் அவர்களுடைய ட்விட்டை பார்த்த எஸ் ஜே சூர்யா அவர்கள் எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுடன் சேர்ந்து அந்த பாடலை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அழகான பிரியங்கா மோகன் கியூட்டாக இருக்கும் பாடல். பிரியங்கா மோகன் அந்த பாடலில் சூப்பராக டான்ஸ் ஆடி இருப்பதும் பாடலை எழுதியது நம்ம தனுஷாருடைய மகன் யாத்ரா எனவும் சொல்லியிருக்காங்க. மேலும் எஸ் ஜே சூர்யா அவர்களுடைய ட்விட்டை பார்த்த ரசிகர்கள் யாத்ரா தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. இதற்கிடையில எஸ் ஜே சூர்யா அவர்களுடைய ட்விட்டை பார்த்த தனுஷ் அவர்களுடைய ஒண்டர் பார் நிறுவனமான சிஇஓ ஸ்ரேயஸ் கூறியிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் அறிவுதான் அந்த பாடலை எழுதியிருக்கிறார். யாத்ரா 4 வரிகள் மட்டுமே எழுதியுள்ளார். உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. ஆகஸ்ட் 30 முதல் கோல்டன் ஸ்பேரோ எனவும் தெரிவித்திருக்காரு. மேலும் ஸ்ரேயஸின் ட்விட்டை பார்த்த ரசிகர்களோ விளக்கத்திற்கு நன்றி. தனுஷ் மகனாட்சி உன்னுடன் நிற்குமாலா லிஸ்ட் இப்போ பெருசாக போகுது. இன்னும் எத்தனை அதில் சேரப்போகிறதோ குட்டி தனுஷ் உருவாகி வருகிறார்கள் எனவும் சொல்லியிருக்காங்க. மேலும் யாத்ரா அவர்களுக்கு அப்பா தனுஷ் மாதிரி நடிகராகவோ அம்மா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குநராகவோ விருப்பம் கிடையாதாம். ஒளிப்பதிவாளராக விரும்புகிறாரும். மேலும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் திரைப்படத்தில் வேலை செய்த யாத்ரா எனவும் கூறப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில அப்பா வழியில் பாடல் எழுத ஆரம்பித்திருக்கிறாரு. அதை தான் அப்பா மாதிரி ஒரு விஷயத்தோட திருப்தி அடையும் ஆள் கிடையாது. ஒளிப்பதிவாளர் பாடலாசிரியர் என அடுத்தடுத்து புது புது அவதாரம் எடுப்பார் எனவும் பேசப்படுகிறது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.